குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. கடவுள் இருக்கிற இடம் இருளும் கிடையாது, ஒளியும் கிடையாது. இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாரு. எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை, அத்தனையும் மண் தின்ன போதல்லவோ, வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகல் அற்ற இடத்தை மேலே நோக்கி குடியிருப்போமே அப்படின்றார். சரி, கங்குல் பகல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கங்குல்னா இருட்டு, பகல்னா வெளிச்சம். இந்த இருளும் வெளிச்சமும் இல்லாத இடத்துல இறைவன் இருக்கிறான். சரி, அந்த இல்லாத இடத்துக்கு நீ போனோம், அந்த இறைவன் இருக்கிற இடத்துக்குன்னா நீ இறைவனாகவே மாறணும். இறைவனுடைய குணங்களே உனக்கு வரணும், இறைவனுடைய செயல்களே உனக்கு வரணும். ஏன்னா சூரியன் ஒளி வெளியே வருது, அது எந்த ஜாதியாவது பார்க்குதா? இல்லை. எந்த பணக்காரன் ஏழைன்னு பார்க்குதா? நல்லவன் கெட்டவன் பார்க்குதா? கிடையாது. ஏன்னா அது ஒரு பொது பொருள், அது எல்லாருக்கும் சமமாக தான் பெய்யும். மழை பெய்யுது, பணக்காரனுக்கு ஒரு இடத்துலையும் ஏழைக்கு ஒரு இடத்துலையுமா பெய்யுது, உலகத்துக்கு சமமாக பெய்யுது. காற்று அடிக்குது, அதில் வேற்றுமை இருக்குதா? இல்லை, எல்லாருக்கும். ஆனால் இந்த மனிதனுடைய மனசில் வேற்றுமை இருக்கிறதால நீ பெரியவன் நான் பெரியவன், நீ உயர்ந்தவன் நான் யார் உயர்ந்தவனா இருந்தாலும் மண்ணு துண்ண போகுது. ஆமாம் இல்லையா? இதை தெரிஞ்சிருந்து நம்ம இந்த வேற்றுமையை வளர்த்துக்கிறோம். இது தெரியாது இருக்கிற வரைக்கும் வளர்த்துக்கினேன், தெரிஞ்ச பிறகாவது அதை விட்டு விளங்கி எல்லா உயிரினமும் ஒன்று தான். சரி இல்லையா? உடல் மண்ணு துண்ண போகுது, இந்த உடல்ல என்ன இருக்குது உனக்கு? ஒன்றுமே கிடையாது. அதனால் அழியா பொருள் ஆன்மா, அழியா பொருள் கடவுள். ஆன்மாவை யாராலையும் ஆக்கிட முடியாது. இந்த உடலை தாய் தகப்பனும் சேர்ந்து ஆக்கிடுவான். ஆமாம். ஆனால் ஆன்மாவை எந்த தாய் தகப்பனாலையும் ஆக்க முடியாது, இறைவனால் மட்டும்தான் ஆக்க முடியும். அப்படிப்பட்ட இறைவனை அடையிறதுக்கு வழி தேடுனா இந்த வேற்றுமையெல்லாம் கிடையாது. இதனுடைய முக்கியமான குணங்கள் என்னன்னு பார்க்கணும். ராஜசம், தாமசம், சாத்வீகம், இந்த முக்குணங்களை வச்சு தான் மனுஷனுடைய வாழ்க்கை நடக்குது. இந்த முக்குணங்களில் எது சிறந்தது, எது மனிதனுக்கு தேவை, எது இருக்கக்கூடாது அப்படின்னா ராஜசம்ன்றது இருக்கக்கூடாது. நான் தான் உயர்ந்தவன், என் செயல் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிற ராஜசம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எப்பவுமே சோம்பலா உறங்கிக்கினே இருக்கிற தாமசம் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்று, எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்யணும். சரி, நம்ம கையில் இன்னைக்கு 10 ரூபாய் இருக்குது, ஒருத்தன் 10 ரூபாய் கூட இல்லாத, 1 ரூபா கூட இல்லாதக்கிறான், அவனுக்கு ஒரு 5 ரூபாய் கொடு, நீ 5 ரூபாய் வச்சுக்கோ. உங்கள் கையில் 10,000 இருக்குது, ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் கொடு, 9,000 நீ வச்சுக்கோ. இது சாத்வீகம். இந்த சாத்வீக குணம் வந்ததுனாவே நீ என்ன நினைக்கிற, எல்லாரும் ஒன்று, எனக்கு பசி எடுத்தா அவனுக்கும் பசி எடுக்குமே, பாவம் எனக்கு எல்லாமே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குத, அவனுக்கு சாப்பிடவே இல்லாமல் இருக்குத, அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம். நீ 2 வேளை சாப்பிடு, 1 வேளை அவனுக்கு கொடு. இது சாத்வீகத்தினுடைய தன்மை. இந்த சாத்வீக தன்மை மனுஷனுடைய மனசில் வளர்ந்ததுனாவே இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் போயிடும். சரி, அதை வளர்க்கறதுக்கு சொல்றதுக்கு ஒரு குரு வேணும். அந்த குரு சொன்னால் போதாது, குரு இருந்தால் மட்டும் போதாது. ஆனால் குரு சொல்றத அந்த சீடர்கள் கேட்கணும். கேட்காத சீடருங்க கிட்ட நீ எவ்வளோதான் கத்துனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம மாணிக்க வாசகர் அவரும் இறைவனோட நடராஜபதியோடு அப்படியே ஐக்கியமாயிட்டார் தில்லையில். இதெல்லாம் இது எல்லாமே வளர்சிதை மாற்றம்ன்ற வேதியியல் கூற்றை உள்வாங்கி பண்ண வேலை. அது அவ்வளோ தூரம் அவங்க எந்த காலேஜில் போய் பிஹெச்டி படித்தாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வேதியியல் மாற்றத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அனுபவித்து எல்லா உடலையும் தனித்தனியாக பிரித்து விட்டு ஒன்றும் இல்லாமல் கரைஞ்சிருக்காங்க. காற்றோட காற்றா கரைஞ்சிட்டாங்க.
இவ்வளோ பெரிய விஷயங்களை ஞானிகள் செய்து அதுக்கு வழிகாட்டி இவ்வளோ புத்தகங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் ஐயா மாதிரி பாடங்களை வாங்கி ஐயா காட்டின அந்த பாதையில் பயணம் பண்ணி இந்த பாதையில் வாழ்ந்து இந்த ஞானிகள் சொன்னதெல்லாம் எடுத்து இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் உள்வாங்கி இதுக்கான பயணத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் முழு முயற்சியோடு செய்தால் பலன் உண்டு அப்படின்றத இதன் மூலமாக நான் உங்களுக்கு நமக்கு இந்த பிரம்மரந்திரம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பாடல் தெளிவாக இந்த திருமந்திரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலும் 2 முகட்டழகு 1 பாலுள் பருங்கழி 32 பாலுள் பருங்கழி 32 மேலுள்ள கூரை பிரியும் பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாதே. இப்போ பிறவியை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. என்னடான்னா, காலும் 2 முகட்டழகு 1 2 கால்னா உங்களுக்கு தெரியும், காற்று இல்லையா, கால்னா காற்று, இடகலை பிங்கலை. காலும் 2 முகட்டழகு 1 முகட்டழகுன்னா இது சுழுமுனை சுவாசம். முகட்டழகுனா சுழுமுனை சுவாசம். இது 2 இருக்கு, அது 1 இருக்கு, 3 ஆச்சு. இந்த சுழுமுனை சுவாசம் இதை முகட்டழகு 1 பாலுள் பருங்கழி 32 அப்படின்னாரு. இந்த கழின்னா கொம்புன்னு அர்த்தம். கழின்னு சொல்லுவாங்களோ, கொம்பு தானே, கொம்பு, சின்ன சின்ன கொம்புகள், இதுக்கு பேர் கழி. இந்த பாலுள் பருங்கழி 32னா நம்ம உச்சியில் 32 எலும்புகள் இருக்குது. 32 எலும்புகள் உச்சியை பிடிச்சி வச்சிருக்கு. பாலுள் பருங்கழி 32 மேலுள்ள கூரை பிரிந்தால் அந்த 32 குச்சியும் பிரிச்சின்னா முன்போல் உயிர் மீள புக அறியாதே. மீண்டும் பிறப்பு கிடையாது. ஏன்னா உயிர் மீள புக அறியாது, மீண்டும் பிறப்பு கிடையாது அப்படின்றத இந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க திருமூலர். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. இது இந்த ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, மனதில் ஒடுங்குற மாதிரி இந்த ஊனுக்குள்ள உயிர்ப்புன்ற அந்த உயிர் சக்தியை ஒடுக்கிடணும். எதில் ஒடுக்கணும்? பிரம்மரந்திரம் சொல்லக்கூடிய சூக்கும சரீரத்துக்குள்ள இந்த உயிரை ஒடுக்கிட்டா அது என்ன செய்யணும்னா 12 அங்கலம் உள்ள அந்த இதோட இணைஞ்சிடும். இது வெளியே போனால் அதோட அது போயிடணும். ஆனால் வெளியே போகல, இதோட போய் ஒடுங்குது. இந்த ஊனில் உயிர்ப்பு ஒடுங்கிய உடனே இது என்ன செய்யணும்? பிரம்மரந்திரத்தை தொடும். பிரம்மரந்திரத்திலிருந்து சிவன் இருக்கக்கூடிய அந்த 12 அங்குல அந்த இடைவெளியில் இது போய் இணைஞ்சிடும். இப்படி இணைஞ்சிடுச்சின்னு சொன்னால் சமாதி, முக்தி, மோட்சம் இது எல்லாம் இங்கே தான் நடக்கும். இதுக்கும் இதுவும் திருமூலர் அவ்வளோ அழகாக சில விஷயங்கள்லாம் எவ்வளோ தெள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நடக்காதவங்களுக்கு என்ன அப்படின்னா அதையும் ஒரு பாடலில் சொல்கிறாரு. அதாவது மூடாமல் 9 வாசலையும் விட்டு, விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.
ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை